இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி பிரெட். இது சாதாரண பிரெட் இல்ல, கண்டென்ஸ்ட் மில்க் பிரெட். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃப்ளஃபியா, ரொம்ப சாஃப்டா, இளம் இனிப்போட ரொம்ப அருமையாக இருக்கும். அது மேலே நம்ம ஒரு கிளேஸ், அந்த கண்டென்ஸ்ட் மில்க் கிளேஸ் கொடுக்குறது, அது ஒரு ஆடட் ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட். வாங்க இனி இந்த சிம்பிளான பிரெட் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு பால், கொஞ்சம் சூடான பால், இளம் சூடுள்ள பால் எடுத்துக்கோங்க. இனி இது கூட ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க், அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பாலையும் கண்டென்ஸ்ட் மில்க்கையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இனி இது கூட நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்க போகிறோம். அந்த முட்டையும் இந்த மாதிரி விஸ்கெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஸ்பேச்சுலாவாலே நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனி இது கூட சேர்த்துக்க போகிறோம். சீனி போட்டு சீனியும் நல்லா கரைஞ்சதும் இது கூட ஒரு 2.5 டீஸ்பூன் ஈஸ்ட். ஈஸ்ட் எப்போவும் புது ஈஸ்டாக இருக்கணும். அதோட எக்ஸ்பைரி டேட் பாருங்கள். பழைய ஈஸ்டாக இருந்தால் உங்களுக்கு பிரெட் வராது. அதனால் எப்போவுமே ஈஸ்ட் மட்டும் புது ஈஸ்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது ரொம்ப முக்கியம். என்னடா ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்ட் அளவில் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நல்ல ஒரு 3.25 கப்பு மாவு, மைதா மாவு, அதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு ஒரே அடியாக தட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதில் நம்ம ஒரு 1/4 கப்பு பட்டர் எடுத்துக்க போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 1/4 கப்பு பட்டர் எடுத்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையெல்லாம் போட வேண்டாம், சும்மா அந்த ஸ்பேச்சுலாவாலேயே இதை நல்லா இந்த மாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா மாவே ரொம்ப ஸ்டிக்கி டோவாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, தண்ணி கூடிடுச்சோ அப்படின்னு நினச்சி மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி டோ தான் வரும். ஒரு கரண்டி வச்சே இந்த மாதிரி அந்த பட்டரை நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக்கியான மாவை நல்ல ஒரு கட்டிங் போர்டில் நல்ல மாவு, ட்ரை மாவு தூவிட்டு இதை அந்த மாவு மேலே நீங்கள் தட்டுங்க. தட்டிட்டு இதை நம்ம இனி கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சி டோவாக கொண்டு வர போகிறோம். ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே அடியாக நிறைய மாவு சேர்த்துற வேண்டாம். ஒரு டீஸ்பூனாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு மாவு பக்குவத்தில் கொண்டு வாங்க. இப்போ இந்த மாவு எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பிரெட் பேக் ஆகி வரும்போது ஃப்ளஃபியாக சாஃப்டான பிரெட்டாக கிடைக்கும். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரெட்டும் ஹார்ட் ஆகிடும். இனி இந்த மாவு நல்லா பொங்கணும். ஈஸ்ட் போட்டதுனால அது டபுள் த சைஸாக வரும். நல்ல கொஞ்சம் சூடான ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளேயும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாவுக்கு மேலேயும் எண்ணெயோ இல்லை இந்த மாதிரி பட்டரோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரை ஆகாது. இனி இது ஒரு துணியாலேயோ ஒரு மூடியாலேயோ இதை மூடி நல்லா, எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு 2 மணி நேரத்தில் இது நல்ல டபுள் ஆயிடுச்சு அதோட சைஸ். இனி இதை நம்ம கவுண்டருக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு மாவு கீழே தூவிக்கோங்க, இல்லைனா அந்த போர்டில் அது ஒட்டி பிடிக்கும். அதனால் மாவு லைட்டாக தூவிட்டு இதை இந்த மாதிரி நீங்கள் நீ பெருசாக செகண்ட் டைம் நீட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா அந்த மாவை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி நல்ல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இனி இதை இந்த மாதிரி 2 துண்டாக வெட்டிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி 2 துண்டாக வெட்டிக்கோங்க. அப்போ நமக்கு 2 லோஃப் பிரெட்டு கிடைக்கும். இந்த ரெசிபியில் 2 லோஃப் நமக்கு பிரெட் பண்ணலாம். இப்போ நம்ம வெட்டினதில் ஒரு துண்டை இந்த மாதிரி ரோலிங் பின்னால் நல்லா ஃப்ளாட்டாக நீங்கள் அதை ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ஷேப் வந்து ரவுண்டாலாம் வேண்டாம், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கட்டும், நீள் சதுர ஷேப்லேயே இருக்கட்டும். இனி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீஸை நம்ம ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இனி இதுதான் நமக்கு ஒரு லோஃப் பிரெட். இப்போ நம்ம அந்த ரோல் பண்ணி அந்த கடைசியில் உள்ள அந்த எண்டை நம்ம இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த பிஞ்ச் பண்ண சைடு பிரெட்டோட பேஸாகவும் நல்ல ஸ்மூத்தாக பாலிஷ்ட் சைடு வந்து மேலேயும் இருக்கணும்.
இனி இதை ஒரு 7லிருந்து 8 துண்டாட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. தனியாக பிரித்து எடுத்துடக்கூடாது, அப்படியே அது ஒட்டியே தான் இருக்கணும். இந்த வெட்டி அது துண்டு ஆனால் ஒட்டி இருக்கணும். இதை இனி நம்ம ஒரு லோஃப் டின்னுக்குள்ளே நீங்கள் ஒரு பேப்பர், வேக்ஸ் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். வேக்ஸ் பேப்பர் இல்லைன்னா வெறும் பட்டர் இல்லை மாவு தூவி அதை இந்த வெட்டின துண்டுகளை நீங்கள் அந்த லோஃப் டின்னுக்குள்ளே நீங்கள் அடுக்க போகிறீங்க. இப்போ இந்த துண்டுகளை உடனே நம்ம பேக் பண்ணிட முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இதை மறுபடியும் 1-1.5 மணி நேரம் இந்த மாவு டபுள் ஆகணும். அந்த அளவுக்கு அது ப்ரூஃப் ஆகணும். செகண்ட் ப்ரூஃபிங்க்கு நம்ம இதை வைக்க போகிறோம். இது இப்போ எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. நல்ல அழகாக புஷ்ஷுன்னு நல்ல டபுள் ஆயிருக்கு சைஸு. இனி இதுக்கு மேலே நல்ல ஒரு எக் வாஷ்னால் முட்டையும் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து இது மேலே அப்ளை பண்ண போகிறோம். முட்டை சாப்பிடாத ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே விப்பிங் க்ரீமோ இல்லை பாலை கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை தான் இனி நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அவனுக்குள்ளே நீங்கள் 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறீங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ரீ ஹீட் ஆன அவனுக்குள்ளே. ஸோ டைரெக்டாக வச்சிடக்கூடாது. வெட்டின துண்டுகளை இந்த மாதிரி செகண்ட் டைம் ப்ரூஃபிங் ஆகாமல் நம்ம உள்ளே வச்சோன்னா அது ப்ரெட்டு சரியாக வராது. இப்போது ப்ரெட் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த ப்ரெட்டுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு கிளேஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடான கண்டென்ஸ்ட் மில்க்குள்ளே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். அப்போ அந்த சூடான கண்டென்ஸ்ட் மில்கில் அந்த பட்டர் மெல்ட் ஆகி நல்ல ஒரு ஷைனி கிளாஸ் கிடைக்கும். இப்போ 25 மினிட்ஸ் கழித்து நம்ம ப்ரெட்டு நல்லா ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு. நல்ல ப்ரௌனாக அந்த முட்டை எக் வாஷ் போட்டது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகு கலர் இருக்குது. இனி இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே அது ப்ரெட்டு சூடோடு இருக்கும்போதே அந்த கிளேஸை மேலே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இது எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. இது அந்த எக் வாஷ் போட்டதுனால மேலே அந்த டாப் நல்ல ஷைனியாக இருக்குது. இதுக்கு எக் வாஷ் எதுவும் போடலை, இதுக்கு பால் மட்டும் தான் போட்டேன். அதனால அது பாருங்கள் ப்ரௌனாக தான் ஆயிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஒரு கிளாஸி ஒரு லுக் இல்லை. இப்போ இதுக்கு மேலே சூடோடு இருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டு மேலேயே நம்ம என்ன பண்ணணும், அந்த கிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பட்டரும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் போட்ட கிளேஸை அதை நம்ம இது மேலே கோட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிச்சு பார்த்திங்கன்னா சூடோடு இருக்குது. எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். ப்ரெட்டு நல்ல பஞ்சு போல் இருக்குது. நம்ம வீட்டில் பேக் பண்ணுற ப்ரெட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுவும் சூடோட ப்ரெட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிளேஸ், அந்த கண்டென்ஸ்ட் மில்க் டிப் அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸ்ட் வந்து புது ஈஸ்ட்டாக இருக்கணும். பழைய எக்ஸ்பயர் ஆன ஈஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வரவே வராது. ப்ளஸ் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாவு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டிக்கியாக சாஃப்டாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ப்ரெட்டு ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் பேக் ஆகி வரும். சரி, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.